யாருடைய வாழ்க்கையும் இங்கே நிரந்தரம் கிடையாது. எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படிதான் ஒரு இளவரசன் விறகு வெட்டி விற்கும் நிலைமைக்கு வந்தான். அந்த கதையை சமீபத்தில் பார்த்தோம். விறகு வெட்ட வந்த இடத்தில் பாதாள அரண்மனைக்குள் பூதத்திடம் சிக்கிக் கொண்ட அவன் உயிர் பிழைத்தானா இல்லையா என்பது பற்றி விவரிக்கிறது இந்த மீதி கதை. கதைக்குள் செல்வதற்கு முன்பு நமது ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. பாதாள அரண்மனைக்குள் பூதத்திடம் சிக்கிக் கொண்ட இளவரசன் அந்த பூதத்திடம் உயிர் பிச்சை கேட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். துரோகம் செய்தவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்ன பூதம் அவனை ஒரு கிழட்டு குரங்காக மாற்றியது. கிழட்டு குரங்காக மாறிய இளவரசன் அங்குள்ள மலைப்பகுதியில் விலங்குகளோடு விலங்காக வாழ ஆரம்பித்தான். அந்த காட்டில் வாழ்வது அவனுக்கு அவ்வளவு கடினமாக இருந்தது. ஒரு நாள் மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு போனால் ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்கும் என்று முடிவு செய்து மக்கள் வாழக்கூடிய பகுதியை நோக்கி ஓட ஆரம்பித்தான். நாட்கள் பல ஓடின. எந்த ஒரு நாடும் நகரமும் அவன் பார்வையில் படவில்லை. தன்னுடைய நீண்ட ஓட்டத்தின் தொடர்ச்சியாக ஒரு நாள் கடற்கரை பகுதியை வந்தடைந்தான். ஆனால் அங்கே மக்கள் நடமாட்டமே இல்லை. தன் தலைவிதியை நொந்து கொண்டு அங்கிருந்த மரத்தின் அடியில் அழுது கொண்டிருந்தான். இளவரசனாக வந்தேன், கொள்ளையர்களால் பராரியாக விரட்டி அடிக்கப்பட்டேன். விறகு வெட்ட போனேன். அங்கே அழகியை பார்த்து காதல் கொண்டேன். அவளை தூக்கி வந்த பூதம் இப்படி கிழட்டு குரங்காக மாற்றிவிட்டதே என்று தன்னுடைய நிலையை எண்ணி வருந்தி கொண்டிருந்தான். நாட்கள் நகர்ந்தனவே தவிர அந்த கடற்கரையில் மக்கள் வருவதற்கான அறிகுறியே தெரியவில்லை. என்றாவது ஒரு நாள் இங்கே யாரேனும் வருவார்கள் என்று நினைத்து கொண்டு அங்கிருந்த மரங்களில் கிடைத்த பழங்களை தின்று வாழ்ந்து கொண்டிருந்தான். மாதங்கள் பல ஓடின. ஒரு நாள் அந்த தீவை நோக்கி கப்பல் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அவனுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. தன்னுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகிறது என்று மகிழ்ந்தான். அந்த கப்பலும் கரைக்கு வந்தது. அவன் ஓடி சென்று அந்த கப்பலுக்குள் தாவி ஏறி கொண்டான். கப்பல் மாலுமி மேல்தளத்தில் நின்று கொண்டிருந்தார். அவர் இருந்த இடத்தை நோக்கி கப்பலில் தாவி தாவி ஏறினான். கப்பலில் இருந்தவர்கள் குரங்காக இருந்த அவனை அடித்து துரத்த ஓடி வந்தார்கள். அவன் ஒரு வழியாக கப்பல் மாலுமி அருகில் வந்துவிட்டான். அவர் முன்பாக குனிந்து மனிதர்களைப் போல கையெடுத்து கும்பிட்டு வணங்கினான். அவனை விரட்டியடிக்க வந்தவர்களை வேண்டாம் என்று அமைதிப்படுத்தினார் மாலுமி. அவன் சாபத்தின் காரணமாக குரங்கு உருவத்தில் இருந்ததால் அவனால் அந்த மாலுமியிடம் பேச முடியவில்லை. எனக்கு ஒரு பேப்பரும் எழுதுகோலும் தாருங்கள் என்று சைகை மூலம் கேட்டான். அவரும் அதை புரிந்து கொண்டார். அந்த இளவரசன் எப்போதுமே அழகாக எழுதக்கூடியவன். அவனுடைய எழுத்தே ஒரு ஓவியம் போல இருக்கிறது என்று நிறைய பேர் பாராட்டி இருக்கிறார்கள். அப்படி ஒரு அழகான கையெழுத்தில் அவன் பேப்பரில் எழுதுவதை பார்த்த மாலுமி உள்ளிட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தன்னுடைய வரலாற்றை முழுவதுமாக அதில் எழுதி மாலுமியிடம் கொடுத்தான். ஒரு நாட்டின் இளவரசன் தான் இப்போது கிழட்டு குரங்காக இருக்கிறான் என்பதை அந்த மாலுமி புரிந்து கொண்டார். அவன் மீது அனுதாபம் கொண்டவர் அவன் அந்த கப்பலில் பயணிக்க அனுமதித்தார். இளவரசனுடைய கப்பல் பயணம் மறுபடியும் தொடங்கியது. சில மாத பயணத்துக்கு பிறகு ஒரு நாட்டின் கரையை கப்பல் அடைந்தது. சில நாட்களுக்கு அங்கே கப்பல் நிற்க நங்கூரம் போடப்பட்டது. கப்பலில் இருந்த மாலுமிகள், பயணிகள் உள்ளிட்ட அனைவரும் கரையில் இறங்கினார்கள். குரங்காக இருந்த இளவரசனும் கப்பலில் இருந்து கீழே இறங்கினான். கப்பலில் வந்தவர்கள் யார் என்பதை அந்த நாட்டு சுங்க இலாக்கா காவலர்கள் ஒவ்வொருவரிடமும் எழுதி வாங்கி கொண்டிருந்தார்கள். மனிதர்களைப் போல குரங்காக இருந்த அவனும் அழகாக எழுதி கொடுத்ததை பார்த்த அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு குரங்கு மனிதர்களைப் போல அழகாக எழுதுகிறது, நடந்து கொள்கிறது என்ற அவனை பற்றிய தகவலை அந்த நாட்டின் அரசனுக்கு உடனடியாக தெரிவித்தார்கள். அவன் எழுதி கொடுத்த கடிதத்தையும் அரசனிடம் கொடுத்தார்கள். அந்த மனித குரங்கை இப்போதே அரசவைக்கு அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார் மன்னர். குரங்காக இருந்த இளவரசனும் அரசவைக்கு அழைத்து செல்லப்பட்டான். அங்கே போன பிறகுதான் அந்த விஷயம் அவனுக்கு தெரிய வந்தது. அந்த நாட்டைச் சேர்ந்த மந்திரி ஒருவர் மிக அழகாக எழுதுவாராம்.
மன்னரின் தனிப்பட்ட கடிதங்களையும் கூட அவரே எழுதினாராம். சமீபத்தில் திடீரென்று அவர் இறந்து போய்விட அந்த மந்திரியைப் போல அழகாக எழுதக்கூடிய ஆட்கள் கிடைக்காமல் அந்த மன்னர் தவித்திருக்கிறார். குரங்கின் கையெழுத்தை பார்த்ததும் அவருக்கு அந்த மந்திரி ஞாபகம் வந்திருக்கிறது. அந்த மந்திரியிடத்தில் இந்த மனித குரங்கு இருந்தால் அழகான கடிதங்களை எழுதலாம் என்று நினைத்திருக்கிறார். அதனால் அவனை அழைத்து வர சொல்லியிருக்கிறார். குரங்காக இருந்த அவன் அழகாக எழுதுவதை பார்த்த அரசவையில் இருந்த அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு குரங்கு அழகாக எழுதும் அதிசயத்தை காண தன் மக்களையும் வரவழைத்தார் மன்னர். அந்த அரசகுமாரியும் அவனை வந்து பார்த்தாள். அவளுக்கு தெய்வ அனுகிரகம் நிறையவே இருந்தது. மந்திரங்கள் மூலம் மகிமைகள் நிகழ்த்துவதிலும் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தாள். அதன் காரணமாக அவன் யார் என்பதை அவள் தெரிந்து கொண்டாள். அவன் முன்பாக சில மந்திரங்களை உச்சரித்தவள் அவன் மீது மந்திர நீரை தெளித்தாள். அக்கணமே அவன் மனித உருவத்திற்கு மாறினான். அடுத்த நொடியே அங்கே ஒரு பேரொளி தோன்றியது. அவனை குரங்காக மாற்றிய பூதம் அதிலிருந்து வெளிப்பட்டது. அது அந்த அரசகுமாரியிடம் சண்டையிட்டது. முதலில் வாக்குவாதத்தில் ஆரம்பித்த பிரச்சனை பிறகு ஒரு யுத்தம் போன்று மாறியது. திடீரென்று சிங்கமாக மாறிய பூதம் அரசகுமாரியை தாக்க ஓடி வந்தது. அரசவையில் இருந்த எல்லோரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அரசகுமாரி பயப்படவில்லை. ஓடி வந்த சிங்கத்தை எதிர்கொண்டு நின்றாள். சட்டென்று தன் தலையிலிருந்து ஒரு முடியை பிடுங்கி அதை மந்திரித்து பாய்ந்து வந்த சிங்கத்தின் மீது வீசி எறிந்தாள். அந்த தலைமுடி வாளாக மாறி ஓடி வந்த சிங்கத்தை வெட்டி வீழ்த்தியது. கீழே சாய்ந்த பூதம் யானை அளவுக்கு மிகப்பெரிய தேளாக மாறியது. அரசகுமாரியை நோக்கி ஓடி வந்தது. அக்கணமே அந்த அரசகுமாரி கரும்பாம்பாக மாறினாள். உடனே தேளாக மாறியிருந்த பூதம் பெரிய கழுகாக மாறியது. அரசகுமாரியும் ஆக்ரோஷம் கொண்ட ராஜாளி பறவையாக மாறினாள். கழுகும் ராஜாளி பறவையும் கடுமையாக மோதின. யுத்தம் வெகு நேரம் தொடர்ந்தது. பிறகு காட்டுப்பூனையாகவும் ஓநாயாகவும் மாறி இருவரும் சண்டையிட்டார்கள். யுத்தத்தின் இறுதியில் மகா சக்தியாக மாறிய இளவரசி அந்த பூதத்தை ஆக்ரோஷமாக தாக்கினாள். அந்த சண்டையில் பெரிய தீப்பிழம்பு எழுந்தது. அதிலிருந்து சிதறி வந்த ஒரு தீக்கங்கு கிழட்டு குரங்காக இருந்து மறுபடியும் மனிதனாக மாறிய இளவரசனின் இடது கண்ணில் பட்டுவிட்டது. அதில் அவனுடைய ஒரு கண்ணின் பார்வை பறிபோனது. பூதத்துக்கும் அரசகுமாரிக்கும் இடையே நடந்த அந்த மிகப்பெரிய யுத்தத்தில் பூதம் திடீரென்று எங்கேயோ தப்பி போனது. பூதத்தை விரட்டிவிட்டதாக கூறிய அரசகுமாரி அந்த வெற்றியை தன்னுடைய தந்தையான மன்னருடன் பகிர்ந்து கொண்டாள். தப்பி போன பூதத்தை கொல்லாமல் விடமாட்டேன் என்றும் ஆக்ரோஷமாக கர்ஜித்தாள். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக வானத்திலிருந்து வேகமாக வந்த தீப்பிழம்பு ஒன்று அந்த அரசகுமாரியை தாக்கியது. அக்கணமே அவள் எரிந்து சாம்பலாகிவிட்டாள். யாரும் அப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அரசகுமாரியை இழந்த துக்கத்தில் கதறி அழுதார் மன்னர். மகளை இழந்த அந்த தந்தையின் கோபம் அருகில் நின்றிருந்த இளவரசன் மீது திரும்பியது. உன்னால் தான் இப்படி ஒரு துர்சம்பவம் நிகழ்ந்தது. என் மகளை நான் இழக்க நீதான் காரணம். இனி என் கண்ணில் விழிக்காதே. இந்த நாட்டிலிருந்தே போய்விடும். இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லிவிட்டார். அவனால் அதற்கு மேல் அங்கே இருக்க முடியவில்லை. சோகத்தில் நடக்க ஆரம்பித்தான். சோகம் அவன் வாழ்வில் தொடர்கதையானது. சிலரை சோகங்கள் தாக்கும், ஆனால் வந்த வேகத்தில் காணாமல் போய்விடும். அதனால் பெரிய பிரச்சனைகள் வராது. மிக அரிதாக சிலரை சோகங்கள் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கும். ஒருவரது தலைவிதி எப்படி எழுதப்பட்டு இருக்கிறதோ அதை யாராலும் மாற்ற முடியாது என்பதை இந்த கதை தெளிவுபடுத்துகிறது. இந்த கதையில் வரும் இளவரசன் கூட தன்னுடைய தலைவிதியை மாற்ற எவ்வளவோ பாடுபடுகிறான். ஆனால் சோகம் மட்டும் அவனை விடாமல் துரத்துகிறது. இப்படிதான் சிலரது வாழ்க்கையில் சோகம் தொடர்ச்சியாக துரத்தி கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட தலைவிதி அவ்வளவு எளிதாக மாற்றிவிட முடியாது என்பதை வலியுறுத்துகிறது இந்த கதை. ஆனாலும் விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். அந்த வகையில் நீங்கள் விதியை மதியால் வென்ற நிகழ்வுகள் இருந்தால் அது பற்றி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள். ஆன்மீகம் மற்றும் சுவாரஸ்ய கதைகளை வீடியோ வடிவில் பார்ப்பதும் கேட்பதும் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் நமது கதைமலர் சேனலை மறக்காமல் பின்தொடருங்கள்.